வெற்றி வாழ்வு திருச்சபை ஞாயிறு ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் யாவரும் ஜெபத்துடன் தொடங்குவோம். கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் முடத்தில் வருவோம். ஆண்டவரே, இந்த அற்புதமான மன மகிழ்ச்சியின் நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஞாயிறு ஆராதனை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்திருக்கிற புதிய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இங்கு நடக்க இருக்கிற ஒவ்வொரு பகுதிகளிலும் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, பாட போற பாடல்கள் மூலியமாக கர்த்தர் யார் என்பதை, கர்த்தர் என்ன செய்திருக்கிறார் என்பதை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். ஆண்டவரே, பாடும் பொழுது என்னுடைய உள்ளங்களையும் என்னுடைய இருதயங்களையும் நீர் ஆற்றுவீராக, தேற்றுவீராக. ஆண்டவரே, காயப்பட்டிருந்தாலும் அது சுகப்படுத்தப்படட்டும். ஆண்டவரே, பிரச்சனைகள் வந்திருந்தாலும் சரி, ஆராதனை வேலையில அந்த அபிஷேக ஆராதனை அவர்களே இந்த கட்டுண்டவர்கள் இருந்தால் விடுதலையாக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை ஆண்டவரே புதிய வழிகளை உண்டாக்குகிறது போல ஆண்டவரை பிரசங்கிக்கப்படுகிற வார்த்தை இன்றைக்கு எங்களுக்கு வாழ்க்கையில ஒரு மாபெரும் வெற்றியும் வழியும் ஆண்டவரே சமாதானத்தையும் உண்டாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு பகுதியிலும் உங்களுடைய பிரசனத்தை நாங்கள் வரவேற்கிறோம். பரிசுத்த ஆவியானவர், நாங்கள் உண்மை வரவேற்கிறோம். உங்களுடைய ஊழியத்தை நாங்கள் இந்த இடத்துல வரவேற்கிறோம். ஆண்டவரே, எல்லாரையும் நீர் கொண்டு வந்து சேர்ப்பீராக, புதிய ஆத்துமாக்களை கொண்டு வருவீராக. இசைக்கருவிகளை வாசிக்கும் பொழுது உடைய அபிஷேகத்தின் கீழ் நின்று வாசிக்கக்கூடிய ஸ்லாக்கியத்தின் கிருபைகளும் அதிக அதிகமாய் பெருக செய்வீராக. தொடர்ந்து நீர் மகிமைப்படுவீராக. எல்லா துதி கன மகிமை செலுத்துவோம். இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. நம் தேவன் மிகவும் அன்புள்ளவர். அவரை போல வேறு தேவன் இந்த பூமியில் இல்லை. தாய் தேற்றுவது போல நம்மை தேற்றுகிறவர், தந்தை போல தோள் மீது நம்மை சுமப்பவர். வானம் பூமி மாறி போனாலும் அவருடைய வார்த்தை ஒருபோதும் மாறாது. நம்மை உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கிறவராய் அவர் இருக்கிறார். நமக்கு உயிர் கொடுத்த தேவன் அவர். வாலிப நாட்களிலே உன் சிருஷ்டிகரை நினை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படி நாம் வாலிப நாட்களில் அவரை நாம் நம்பும் பொழுது இந்த மாய உலகத்தை சுலபமாக நம்மால் வெற்றி கொள்ள முடியும். ஆமென். நாம் பரிசுத்தமாய் வாழ முடியும். பொன், வெள்ளி, பெரிய புகழ், பண ஆஸ்தி இவையெல்லாம் இருந்தும் இயேசு இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை ஒன்றுமே இல்லை. ஆனால் இயேசு மாத்திரம் நம்மோடு இருந்தால் இப்பொழுது சொன்ன இந்த பொன், வெள்ளி, பெரிய புகழ், பண ஆஸ்தி இவையெல்லாம் தானாக வந்து சேரும். ஏனென்றால் வேதத்திலே வார்த்தை சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பின்னால் இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி. ஆமென். நாம் ஒரு பாடலை பாடி இந்த காலை வேளையிலே நம்முடைய நல்ல தேவனை, அன்புள்ள தேவனை நாம் ஆராதிப்போம். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். எந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, நான் உந்தன் நாமத்தை போற்றிடுவேன். உம்மை போலொரு தேவனை பூமியில் அறிந்தேன் தந்த தெய்வமே. உம்மை போலொரு தேவனை பூமியில் அறிந்தேன் தந்த தெய்வமே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே, அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்தன் ஆண்டவரே, இயேசுவே எந்தன் ஆண்டவரே. பெற்ற தாயும் தந்தையும் ஆனவரே, மற்றும் எல்லாமே
பூமியும் யாவுமே மாறிடி நீர் வாக்கு மாறாதவரே. வானம் பூமியும் யாவுமே மாறிடி நீர் வாக்கு மாறாதவரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாமமே, இயேசுவே எந்த அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே உந்தன் நாமத்தை நம்பிடுவே. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே உந்தன் நாமத்தை நம்பிடுவே. உம்மை அல்லாதி பூமியில் யாரையும் உயிருள்ள தெய்வமே. உம்மை அல்லாதி பூமியில் யாரையும் உயிருள்ள தெய்வமே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாமமே, இயேசுவே எந்த நாமமே. சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. எந்த சிருஷ்டிகரே உம்மை நினைத்திடவே தந்த வாலிப நாட்களிலே. இந்த மாய உலகத்தை நிறுத்திட பரிசுத்த ஜீவனமே. இந்த மாய உலகத்தை நிறுத்திட பரிசுத்த ஜீவனமே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாமமே, இயேசுவே எந்த நாமமே. வெள்ளியுமோ பெரும் பேர் புகழும் பண ஆஸ்தியும் வீணல்லவோ. வெள்ளியுமோ பெரும் பேர் புகழும் பண ஆஸ்தியும் வீணல்லவோ. பரலோகத்தின் செல்வமே தரும் போதும் எனக்கு நீரே. பரலோகத்தின் செல்வமே தரும் போதும் எனக்கு நீரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாமமே, இயேசுவே எந்த நாமமே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவே. இயேசுவே எந்த நாமமே, இயேசுவே எந்த நாமமே, இயேசுவே எந்த நாமமே. அமேன். கரங்களை தட்டி தேவனுக்கு நாம் மகிமையை செலுத்துவோம். ஹல்லேலூயா.
நாம் இன்றைக்கு இங்கே நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை மாத்திரமே. ஆகவே நாம் அவரை எந்நேரமும் துதித்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் நெருக்கப்பட்டு வேதனைப்படுகிற வேளையிலே நாம் மடிந்து போகாதபடிக்கு கர்த்தர் தாம் தம்முடைய கிருபையினாலே நம்மை காக்கின்றவராயிருக்கிறார். சத்துரு நம்மை தொடர்ந்து வந்து நம்மை துன்பப்படுத்துகிற வேளையிலே நம் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்து நம்மை கிருபையாக காப்பாற்றுகிறார். காருருளை போன்ற கஷ்டங்கள் நம் வாழ்வில் வந்து நம்மை சூழ்ந்து கொண்ட போதும் கர்த்தரே நம்முடைய பாதையின் ஒளியாக வந்து நம்மை அந்த காருருளில் இருந்து நம்மை கிருபையாக மீட்டெடுக்கின்றார். வெள்ளம் போல நிந்தைகள் பல நம்மை மேற்கொள்ள வந்தபோது அவருடைய வார்த்தை மூலமாக நமக்கு திட நம்பிக்கையையும் தைரியத்தையும் அவர் கொடுத்து அந்த வெள்ளம் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு கிருபையாக காக்கிறவராய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நித்திய தேவன் நித்தமும் நம்மோட கூட இருப்பதினாலே நாம் நம்முடைய வாழ்விலே எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அவை எல்லாவற்றையும் அவருடைய நாமத்தின் மூலமாய் நம்மால் ஜெயிக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. அவர் கிருபையினாலே நம்மால் எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே என்ற பாடலை பாடி நம் தேவனை மகிமைப்படுத்தும். கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். இருக்கப்பட்டோ மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, இருக்கப்பட்டோ மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு. சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரி
காத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். போன்ற கஷ்டங்கள் வந்தும் பானையில் அவரின் பாதையில் ஒளியாய். காரில் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். வெள்ளம் பொழிந்தை மேற்கொள்ள வந்தோம், வீரன் நெகேமியா ஆவியை அளித்தே. வெள்ளம் பொழிந்தை மேற்கொள்ள வந்தோம், வீரன் நெகேமியா ஆவியை அளித்தே. நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். ஆமென். கரங்களை தட்டி தேவனுக்கு நாம் மகிமை செலுத்துவோம். நம் அனைவரும் எழுந்து நின்று தேவனை ஆராதிப்போம். துதிக்கு பாத்திரர் அவர் மாத்திரமே, கனத்திற்கு பாத்திரர் இயேசு மாத்திரமே, மகிமைக்கு பாத்திரர் அவர் ஒருவர் மாத்திரமே. அவருக்கே நாம் ஆராதனை செய்ய வேண்டும். அவரை நாம் அறிந்து கொண்டால் அவர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் விழுந்து போகக்கூடிய நிலை வந்தால் அவருடைய கிருபை நம்மை விரைந்து வந்து பாதுகாக்க கூடியதாக இருக்கிறது. அவரின் சிறகுகள் தான் நம்முடைய அடைக்கலமாய் இருக்கிறது. அவரின் செட்டைகள் தான் நம்முடைய தஞ்சமாய் இருக்கிறது. அவரே நம்முடைய மறைவிடம், அவரே நம் தாபரம், அவரே நம் ஆதாரம். ஆமென். துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே. துதிக்கும்
மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே. ஆராதனை 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 உமக்கே ஐயா. ஆராதனை 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 உமக்கே ஐயா. கணத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே. உந்தன் நாமம் அறிந்த என்னை, உம்மை வாஞ்சை கொண்ட என்னை விட்டு உயர்த்திடுவி, உயர்த்தியே மகிழ்ந்திடுவி. உந்தன் நாமம் அறிந்த என்னை, உம்மை வாஞ்சை கொண்ட என்னை விட்டு உயர்த்திடுவி, உயர்த்தியே மகிழ்ந்திடுவி. துதிக்கு பாத்திரர் நீரல்லவோ, கணத்துக்கு பாத்திரர் நீரல்லவோ. துதிக்கு பாத்திரர் நீரல்லவோ, மகிமைக்கு பாத்திரர் நீரல்லவோ, நீரல்லவோ. ஆராதனை 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 உமக்கே ஐயா. ஆராதனை 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 உமக்கே ஐயா. துதிக்கும் கணத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே. எந்தன் கால்கள் சறுக்கிடும் போது விரைந்து தாங்கும் கிருபை உமது சிறகுகளே என் அடைக்கலம் ஐயா. எந்தன் கால்கள் சறுக்கிடும் போது விரைந்து தாங்கும் கிருபை உமது செட்டைகள் எனக்கு அடைக்கலம் ஐயா. எந்தன் கால்கள் சறுக்கிடும் போது விரைந்து தாங்கும் கிருபை உமது சிறகுகளே அடைக்கலம் ஐயா. எந்தன் கால்கள் சறுக்கிடும் போது விரைந்து தாங்கும் கிருபை உமது செட்டைகள் எனக்கு அடைக்கலம் ஐயா. மறைவிடமே எந்தன் தாவரமே, அடைக்கலமே நீரின் ஆதாரமே. மறைவிடமே எந்தன் தாவரமே, அடைக்கலமே நீரின் ஆதாரமே. ஆதாரமே ஆராதனை 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 உமக்கே ஐயா. 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 துதிக்கும் கணத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே.
பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே. ஆராதனை 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 உமக்கே ஐயா. 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 ஆமென். ஹல்லேலூயா. நாம் நம்முடைய உள்ளங்களையும் நம்முடைய கரங்களையும் இயேசுவுக்கு நேராக உயர்த்தி, உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சை ஐயா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கம் ஐயா என்று சொல்லி சொல்லுவோமா? நமக்காக யாவையும் செய்து முடிப்பவர், அவர் இரக்கம் நிறைந்தவர், மனதுருக்கமுடையவர், நீடிய சாந்தமுள்ளவர், கிருபை நிறைந்தவர், நம்முடைய ஜீவனை அழிவிலிருந்து காத்த தேவன், நம்மை அழிவிலிருந்து மீட்டெடுத்தவர், நம்முடைய நல்ல மேய்ப்பனாய் அவர் இந்நாள் வரை நம்மை நடத்தி செல்லுகிறார். எபினேசராய் எப்பொழுதும் நமக்கு உதவி செய்கிறவராய் அவர் இருக்கிறார். எல்ஷடாயாய் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் நம்மோடு கூட அவர் இருக்கிறார். அவர் மன்னிப்பதில் வல்லன், சுகம் தருகிற தேவன். அவரின் அன்பிற்கும் இரக்கத்திற்கும் அளவே இல்லை. நாம் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. நாம் உணர்ந்த இந்த பாடலை பாடு. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. இசையா உம்மைத்தான் முன்னே நிறுத்தியுள்ளே. இசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. இசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. இசையா உம்மைத்தானே என் முன்னே எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாருங்கள் என் சுமைகள், என் பாருங்கள் என் சுமைகள்.
எல்லோரும் ஏசையா உம்மைத்தான் என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. என் ஜீவனே அழிவில் என் ஜீவனே அழிவில் நின்று மீட்டவரே. என் மேய்ப்பரே மீட்டவரே. என் மேய்ப்பரே ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். எபினேசரே எல்லேலியோ என்றுமே உயர்ந்தவரே. எபினேசரே எல்லேலியோ என்றுமே உயர்ந்தவரே. எல்சடா வல்லவரே. எல்சடா சர்வ வல்லவரே. காண்பவர் காண்பவரே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். மன்னிப்பதில் வல்லல் நீரே சுகம் தரும் தெய்வம் நீரே. மன்னிப்பதில் வல்லல் நீரே சுகம் தரும் தெய்வம் நீரே. உம்மன்பையோ இரக்கத்தையோ உம்மன்பையோ இரக்கத்தையோ மணிமொழியா சூட்டுகிறீ. மணிமொழியா சூட்டுகிறீ. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே
உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா ஓடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? உம்மோடு இருப்பதுதான், வாய்களை திறந்து சொல்லுவோம், உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆமாண்டவரே, உம்மோடு இருப்பது ஆண்டவரே எங்களுக்கு மிகவும் பிரியமான காரியமா இருக்கிறது. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சித்தம் செய்வதே எங்களுடைய வாஞ்சையா இருக்கிறது தகப்பனே. அப்பா நாங்கள் எங்களை உம்மை ஆண்டவரே எங்கள் முன்பாய் நிறுத்துகிறோம். நீரே எங்கள் தேவன், நீரன்றி இந்த உலகத்தில் வேறே தேவன் இல்லை ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை ஒவ்வொரு நாளும் புதியதாக இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உம்முடைய அன்பு அளவில்லாத அன்பாய் நீர் எங்கள் மீது ஊற்றி கொண்டிருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி, நன்றி. எங்களை நீர் நேசித்ததின் மூலமாய் உம்முடைய ஜீவனையே எங்களுக்காய் கொடுத்தீரே, உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை நீர் எங்களுக்காய் சிந்தினீரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே, ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி சொல்ல எங்கள் வாழ்நாள் முழுவதும் போதாது ராஜா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரர் நீர் ஒருவர் மாத்திரமே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. உம்முடைய நாமத்தை நாங்கள் அறிந்திருக்கும் பொழுது ஆண்டவரே நீர் எங்களை உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கிறீரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே எபினேசராய் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எல்ரோய் நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் காண்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் படுகிறதான வேதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர் தகப்பனே. அப்பா அவை எல்லாவற்றிற்கும் என் தேவன் நீர் பதிலை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. வந்திருக்கிற ஒவ்வொரு வரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வர தடைப்பட்டவர்களை தடைகளை நீக்கி கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே அசைவாடின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. வார்த்தையின் வேளையை நீர் ஆசீர்வதிப்பீராக. வார்த்தை பேசுகிற தாசனை மறைத்து ஆவியானவர் நீர் தாமே வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்திருக்கிறவர்களுக்கு அது ஔஷதமாய் இருக்கட்டும், விடுதலை கொடுக்கிற வார்த்தையாய் இருக்கட்டும், சுகத்தை அளிக்கிற வார்த்தையாய் இருக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய வார்த்தையின் மூலமாய் இந்த நாளிலே நீர் எங்களோடு பேசுவீராக. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம்,
மீதியான வேலை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். துதி கன மகிமை மேன்மை யாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நாம் கரங்களிலே காணிக்கையும் தசம்பாத்தையும் எடுத்துக்கொள்வோம், அறிக்கையிட்டு கொடுப்போம். பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் உம்மிடத்தில் வருகிறேன். என்னிடத்தில் உள்ளதெல்லாம் நீர் கொடுத்தவை, ஆகவே உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய ராஜ்யத்தில் நான் விதைக்கிறேன். உம்முடைய ராஜ்யத்தில் நான் விதைப்பதால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு குறைவும் இருக்காது. ஏனென்றால் நீர் என்னுடைய மெய்ப்பராக இருக்கிறீர். என்னுடைய வாழ்க்கையில் நிறைவும் ஆசீர்வாதமும் செழிப்பும் இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். ஆகையினால் என்னுடைய காணிக்கை நான் உண்மை கனப்படுத்துகிறேன். ஆமென். நாம் விதைக்கிறதான நேரத்தில் சங்கீத புஸ்தகத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் தியானிப்போம். சங்கீதம் 22 1-2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 22:1-2 தலைப்பு வாசிக்கிறேன். ஹகிலேத் ஷாகர் என்னும் ராகத்தில் பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறீர்? என் தேவனை நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கூடீர். இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதியில்லை. பிரியமானவர்களே, நம்ம இயேசுவை இந்த புதிய ஏற்பாட்டில் என்ன ஒரு 3 விதமான ஒரு மெய்ப்பனாய் அது வெளிப்படுத்துகிறது. இயேசுவை புதிய ஏற்பாட்டில் 3 விதமான மெய்ப்பனாய் அது வெளிப்படுத்துகிறது. முதல்ல என்னன்னா, அவர் ஒரு நல்ல மெய்ப்பனா இருக்கிறார். அது வந்து யோவான் வெளிப்படுத்துறார் பாருங்க. யோவான் 10:11 இயேசுவே சொல்றார், நானே நல்ல மெய்ப்பன். அப்படின்னா என்ன அப்படின்னா, நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்கு ஜீவனை கொடுக்கிறவர். அப்போ ரெண்டாவது கிரேட் ஷெப்பர்ட் அப்படின்னா சிறந்த மெய்ப்பர், பெரிய மெய்ப்பர். அது சங்கீதம் 23 வெளிப்படுத்து பாருங்க. சங்கீதம் 23:1 கர்த்தரின் மெய்ப்பரா இருக்கிறான், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்ன சொல்றாரு தாவீது அப்படின்னா, இந்த மெய்ப்பன் என்னோட கூட இருக்கிறாரு, என் தேவையில சந்திக்கிறாரு, என் கூடவே இருக்கிறாரு, எல்லா தேவையிலும் அவர் சந்திக்கிறார், எனக்கு ஒரு குறைவும் இல்லை. அதுதான் அது வெளிப்படுத்துகிறது. கிரேட் ஷெப்பர்ட், வாழ்க்கையில ஒரு குறைவும் இல்லை, பெரிய மெய்ப்பர், சிறந்த மெய்ப்பர். அப்போ மூன்றாவது மெய்ப்பன் பாருங்க, சீஃப் ஷெப்பர்ட், எல்லா விதத்துக்கும் பிரதான மெய்ப்பனா இயேசு இருக்கிறார். இந்த பிரதான மெய்ப்பன் என்ன அப்படின்னா, 2ஆம் வருகையில மறுபடியும் இன்றைக்கு இருக்கிற இந்த மெய்ப்பனுங்க இருக்கிறாங்க இல்லையா, சபை தலைவர்கள், அவர்களுக்கு ரிவார்டு கொடுக்கிறார். அப்போ இந்த 3 விதமான இந்த மெய்ப்பனை புதிய ஏற்பாடு இயேசுவை வர்ணிக்கிருப்பாரு. அப்போ இந்த 22ஆம் சங்கீதம் எதை நம்மளுக்கு வர்ணிக்கிறது, எதை காண்பிக்கிறது அப்படின்னா, நல்ல மெய்ப்பன், ஜீவனை கொடுக்கிற மெய்ப்பனை அதை வெளிப்படுத்துகிறது. இந்த நல்ல மெய்ப்பன் என்ன பண்றாரு அப்படின்னா, நமக்காக கல்வாரி சிலுவையில அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த நல்ல மெய்ப்பனை தான் இந்த சங்கீதம் 22 அதை வெளிப்படுத்துது பாருங்க. ஆனா இந்த சங்கீதம் 22 தாவீது எழுதியிருக்கிறார். நீ தாவீது எழுதின சங்கீதம்லாம் நம்ம பார்த்தோம்னா எல்லாத்துக்குமே ஒரு தலைப்பு கொடுக்கப்படும். அப்சுலோமுக்கு தப்பிய ஓடிகள் தாவீது எழுதின சங்கீதம், சவுலுக்கு தப்பிய ஓடிகள் தாவீது எழுதின சங்கீதம் அப்படின்னு ஒவ்வொரு சங்கீதத்துக்கும் ஒவ்வொரு தலைப்பு கொடுக்கப்படும் பாருங்க. ஆனா இந்த சங்கீதத்துக்கு மட்டும் எந்த விதமான தலைப்பு கொடுக்கப்படல. வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, தாவீது வாழ்ந்த காலகட்டத்துல எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை, எந்த விதமான குழப்பமும் இல்லை. ஏன்னா அவரு இந்த சங்கீதங்கள்லாம் எழுதும் போது பிரச்சனைகள் மத்தியில, குழப்பங்கள் மத்தியில, பயத்தின் மத்தியில, பகைஞ்சருக்கு ஓடும் பொழுது, இந்த மாதிரி போர் வரும்போது, யுத்தம் நடக்கும் பொழுது, சூழ்நிலைகள் மாறும் பொழுது அவர் சங்கீதங்களை எழுதுவார். கர்த்தர் தன்னுடைய வாழ்க்கையில யாரா இருக்கிறார் என்பதை இந்த சங்கீதங்கள் மூலமாக அவர் வெளிப்படுத்துவார்.
ஆனா வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, நல்லா ஆராய்ந்து பார்த்து சொல்றாங்க, தாவீதுடைய வாழ்க்கையில, தாவீதுடைய சூழ்நிலையில இப்பேற்பட்ட விதமான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படவே இல்லை அப்படின்றாங்க. ஏன்னா இந்த வார்த்தைகள் எல்லாம் இயேசுவை குறித்து தாவீது தன்னுடைய புஸ்தகத்துல என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா தீர்க்க தரிசனமாய் உரைத்திருக்கிறார். இயேசுவை குறித்து இதை சிம்பிளா சொல்ல போனா த கிராஸ், சிலுவை, சிலுவை பற்றிய ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை தாவீது இங்க எழுதியிருக்கிறார். ஆகவேதான் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 2ஆம் அதிகாரத்துல இந்த 30-31 வசனங்களை நீங்க பார்க்கும் பொழுது அங்க வந்து பேதுரு சொல்றாரு, உங்கள் கோத்திர தலைவனாகிய தாவீது இந்த கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறாரு. என்னன்னா, அவருடைய ஆத்மாவை பாதாளத்தில் விடீர், அவரை உயிரோட நீர் எழுப்புவீர். ஒரு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தைகளை தாவீது சொல்லியிருக்கிறார். அப்போ வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, இது வந்து இயேசுவை குறித்த தீர்க்க தரிசனம் தாவீது தன்னுடைய வாழ்க்கையில உரைத்திருக்கிறார். ஆகவே இந்த 1-2 வசனங்கள் வாசிக்கணும் பாருங்க. இயேசுவை குறித்து, இயேசுடைய பாடுகளை குறித்து, சிலுவை மரணத்தை குறித்து தாவீது தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். 1ஆம் வசனம், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறீர்? என் தேவனே, நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடீர். இரவிலே எனக்கு கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதி இல்லை. ஓ, தாவீது இப்பேற்பட்ட வார்த்தைகளை எழுதுகிறார். இதே வார்த்தை தான் என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டி, இந்த வார்த்தையை கல்வாரி சிலுவையில இயேசு பயன்படுத்துகிறார். தன்னை குறித்த தீர்க்க தரிசனமான வார்த்தை அங்க அவர் நிறைவேற்றி முடிக்கிறார். இந்த என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்ற இந்த வார்த்தையை இயேசு கல்வாரி சிலுவையில சொல்றாரு. இந்த சூழ்நிலை எப்படி நடக்குது, இது பின்னணி எப்படி இருக்கு அப்படின்னா, வேத வல்லுநர்கள், இறையலாளர்கள்லாம் சொல்றாங்க, நல்லா ஆராய்ந்து சொல்றாங்க, அவரை கல்வாரி சிலுவையில தூங்கும் பொழுது மதியம் 12 மணிலிருந்து 3 மணி வரையும் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல காரில் அங்க வந்து மூடிக்கொண்டது, காரில் அங்க சூழ்ந்து கொண்டது. ஒரு வெளிச்சம் கூட இல்ல, ஃபுல்லா இருளா இருந்தது. அப்போ இருளா இருக்கும்போது என்ன நடந்ததுன்னா, பிதாவுக்கும் குமாரனுக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடந்திருக்குது, ஒரு உரையாடல் நடந்திருக்குது. அந்த இடத்துல யாருக்கும் கேட்காத விதத்துல, யாரும் பார்க்காத விதத்துல அங்க ஒரு உரையாடல் நடந்திருக்குது. அந்த இருள பயன்படுத்தப்பட்ட வார்த்தை தான் என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டி. பாருங்க, ஏன் வந்து பிதா வந்து குமாரனை வந்து கைவிடப்படணும்? அவர் சொல்றாரு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டி, நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறீர் அப்படின்னு சொல்றாரு இயேசு. இங்க என்ன ஏன் கைவிடப்பட்டார் அப்படின்னா, ஏன் இப்பேற்பட்ட வார்த்தைகள் இயேசு பயன்படுத்த வேண்டும் அப்படின்னா, நம்ம வந்து கைவிடப்படக்கூடாது, அவரால் ஒதுக்கி வைக்கப்படக்கூடாது. ஆகவேதான் எல்லா தண்டனையும், எல்லா ஆக்கினி தீர்ப்பையும் என்ன பண்ணார் அப்படின்னா, இயேசுவின் மீது பிதா சுமத்தினார். பாவத்தை, அக்கிரமத்தை, சாபத்தை எல்லாமே அவர் மீது சுமத்தினார். இங்க ஒவ்வொரு மொழிபெயர்ப்பும் வாசிக்கும் பொழுது சிஇவி டிரான்ஸ்லேஷன்ல இப்படி ஒரு வார்த்தை வருது, என்னன்னா, என்னால் ஒருபோதும் இளைப்பாற முடிவதில்லை. என்எல்டில சொல்லப்படுது, நியூ நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன்ல சொல்லப்படுது என்னன்னா, எனக்கு ஆறுதல் இல்லை. வார்த்தைகள் பாருங்க எப்படி பயன்படுத்தப்படுது பாருங்க. என்னால இளைப்பாற முடியல, எனக்கு ஆறுதல் இல்லை. டிபிடி டிரான்ஸ்லேஷன், த பேஷன் டிரான்ஸ்லேஷன் சொல்லப்படுகிறது என்னன்னா, அழும்போது ஏற்படும் நடுக்கமான மூச்சு திணறல். இவ்வளவு கொடுமையான ஒரு சூழ்நிலை, இவ்வளவு கொடுமையான ஒரு காரியம், வார்த்தைகள் எப்படி இருக்கு பாருங்க. என்னன்னா, இளைப்பாறுதல் இல்லை, ஆறுதல் இல்லை. அந்த இடத்துல என்னன்னா, அழுகை இருக்கு, நடுக்கம் இருக்கு, மூச்சு திணறல் இருக்கு. இதெல்லாம் ஏன் கல்வாரி சிலுவையில இயேசு ஏற்றுக்கொண்டார் அப்படின்னா, அவர் சொல்றாரு சுவிசேஷத்துல, இயேசுவே சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். ஏன் அப்படி சொல்றாரு? நீங்க எல்லாம் இளைப்பாறுதல் இல்லாம இருக்கிறீங்க,
அந்த சூழ்நிலை நான் ஏற்றுக்கொள்ள போறேன். நீங்கள் எல்லாம் ஆறுதல் இல்லாம இருக்கிறீங்க, சமாதானம் இல்லாம இருக்கிறீங்க, எல்லா தீமையும் உங்க மேல இருக்கிறது, எல்லா சாபமும் வியாதியும் தரித்திரமும் உங்க மேல இருக்கிறது. அதை நான் கல்வாரி சிலுவையில ஏற்றுக்கொள்ள போறேன். நான் பிதாவினால் கைவிடப்பட போறேன். அதனால தான் இப்பேற்பட்ட வார்த்தைகள் இயேசு பயன்படுத்துறார். எனக்கு இளைப்பாறுதல் இல்லை, நான் பிதாவினால கைவிடப்பட்டேன், எனக்கு ஆறுதல் இல்லை, நான் அழுவுறேன், மூச்சுத்திணறல் ஏற்படுது, நடுக்கம் ஏற்படுது. ஏன் அப்படின்னா, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அவர் அங்க சுமந்தாதான் நமக்கு இளைப்பாறுதல் தர முடியும். பாவத்திலிருந்து விடுதலையாக்க முடியும், சாபத்திலிருந்து விடுதலையாக்க முடியும், அக்கிரமத்திலிருந்து விடுதலையாக்க முடியும், தரித்திரத்திலிருந்து விடுதலையாக்க முடியும். எப்படி அப்படின்னா, இது எல்லாமே அவர் கல்வாரி சிலுவையில சுமக்க வேண்டும். ஆகவேதான் பிதா பாருங்க, குமாரனுக்கு உதவி செய்ய முடியல, அவர் சொல்லும் வார்த்தைகளை கேட்க முடியல. ஏன்னா இந்த ரட்சிப்பின் மூலியமாக அவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறார், வார்த்தை நிறைவேற்றுகிறார். என்னன்னா, எபிரேயருக்கு எழுதின நிருபத்துல 13ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. அந்த பிற்பகுதியை வாசிக்கிறேன், 5ஆம் வசனத்துல பிற்பகுதியை வாசிக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில் என்று அவர் சொல்லியிருக்கிறாரே, அதனால நாம் தைரியம் கொண்டு கர்த்தரனுக்கு சகாயம், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வன் என்று சொல்லலாமே. இங்க எபிரேயர்கள் ஆசிரியர் பாருங்க, வாக்கு தத்தத்தை எடுக்கிறார். பிரதானமான வாக்கு தத்தம், மிகப்பெரிய வாக்கு தத்தம் வேதத்தில் இருக்கிறது இல்ல. என்ன சொல்றாரு அப்படின்னா, கல்வாரி சிலுவையில இயேசு சொல்றாரு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி. அங்க கைவிடப்பட்டாரு. அங்க இயேசுவோட கூட பிதா இல்ல, அவருக்கு உதவி செய்ய முடியல. ஆனா இங்க இந்த வாக்குத்தத்தம் சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுதல் என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அங்க இயேசுக்கு தைரியம் இல்லை, ஒரே பயமா இருந்தது, நடுக்கம் இருந்தது. இங்க பாருங்க, தைரியம் கொண்டு சொல்லலாமே, அவர் எனக்கு சகாயர், என்னன்னா அவர் எனக்கு உதவி செய்கிறார், ஹெல்ப்பர். அங்க இயேசு சொல்றாரு, ஏன் எனக்கு உதவி செய்யாம போனீங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா, இந்த வாக்கு தத்தம் நிறைவேற வேண்டும். உங்களை குறித்து என்னை குறித்து கல்வாரி சிலுவையில ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். அதனால தான் இயேசுவை கைவிடப்பட்டாரு. இப்ப நம்மளுக்கு உதவி செய்ய முடியுது, அங்க இயேசு கல்வாரி சிலுவையில அங்க உதவி இல்லாமல் கடந்தாரு. ஆனா இந்த வாக்கு தத்தங்கள், இந்த வார்த்தைகளை அவர் நிறைவேற்றியிருக்கிறார். என்னன்னா, நமக்கு உதவி செய்கிற மெய்ப்பன் இருக்கிறாரு, நம்மளை கைவிடாத மெய்ப்பன் இருக்கிறாரு, நம்மோட கூட இருக்கிறாரு. ஆகவே இந்த சங்கீதம் 22 என்ன சொல்லுது அப்படின்னா, நல்ல மெய்ப்பன் நமக்கு இருக்கிறார். இந்த நல்ல மெய்ப்பன் யார் அப்படின்னா, இயேசு நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஜீவனை கொடுத்தது மட்டுமல்ல, அவர் உயிரோட எழுந்திருக்கிறாரு. உயிரோட எழுந்து நம்ம கூட இருக்கிறாரு. அவர் சொல்லிட்டாரு, வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு, நான் உன்கிட்ட விலக மாட்டேன், கைவிட மாட்டேன், நான் உன் கூட தான் இருப்பேன், நீ தைரியமா இரு, நான் உனக்கு உதவி செய்யறேன், உன் தேவையில சந்திக்கிறேன், உன் கூடவே இருக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன், உன்னை வியாதியிலிருந்து நான் உன்னை விளக்குறேன். ஏன்னா அதுல எல்லாமே நான் ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன். இந்த சரீரத்துல பாவத்தை சுமந்து இருக்கிறேன், சாபத்தை சுமந்து இருக்கிறேன், வியாதியை சுமந்து இருக்கிறேன். இதெல்லாம் சுமந்ததுனால, நான் உன் கூட இருக்கிறதுனால வியாதி உனக்கு இல்ல, சாபம் இல்ல, தரித்திரம் இல்ல, ஏழ்மை இல்ல, குறைவு இல்ல, இது எல்லாமே இல்ல. அப்ப இந்த சங்கீதம் 22 எதை வெளிப்படுத்துகிறது அப்படின்னா, நமக்கு ஒரு நல்ல மெய்ப்பன் இயேசு நம்மோட கூட இருக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு இருக்கிறார், நமக்கு உதவி செய்யும்படியே. இந்த விசுவாசம் நமக்கு இருக்கணும் பாருங்க. இதன் அடிப்படையில தான் இந்த சங்கீதம் எழுதப்பட்டது. என்னன்னா, ஜீவனை கொடுத்த நல்ல மெய்ப்பன் இயேசு நம்மோட கூட இருக்கிறார். அந்த தைரியம் உடையவர்களா நாம் இருக்க வேண்டும். ஆமென். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாச அறிக்கை செய்வோம். நம்முடைய கரங்களை இருதயத்தின் மீது வைத்து இந்த அறிக்கையை நாம் ஏறெடுப்போம். தேவன் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறவர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். கட்டுண்டவர்களை விடுவிக்கிறவர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். விழுகிற யாவரையும் தாங்குபவர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறவர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கி காயங்களை கட்டுகிறவர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறவர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். சிறுமைப்பட்டவர்களின் வேண்டுதலை கேட்பவர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கு தப்புவிப்பவர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் நீதியையும் நியாயத்தையும்
செய்கிறவர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் அனைவரும் உட்காருவோம். சபையின் அறிவிப்புகள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நம்முடைய சபையிலே 2 ஆராதனைகள் நடைபெறுகிறது. முதல் ஆராதனை தமிழ் ஆராதனை காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை நடைபெறும். இரண்டாவது ஆராதனை ஹிந்தி ஆராதனை காலை 11 மணி முதல் 1 மணி வரை நடைபெறும். வெள்ளிக்கிழமைகளிலே சிலுவை தியான கூட்டங்கள் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி காலை வாக்குத்தத்த ஆராதனை காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை நடைபெறும். இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமைகளிலே திருவிருந்து ஆராதனை நடைபெறும். இரண்டாவது சனிக்கிழமைகளிலே வாலிபர் கூட்டம் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். மூன்றாவது சனிக்கிழமைகளிலே மகளிர் கூட்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை நடைபெறும். கடைசி சனிக்கிழமைகளிலே துதி ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8:30 மணி வரை நடைபெறும். இந்த கூட்டங்கள் யாவற்றிலும் சபை மக்கள் யாவரும் வந்து கலந்து கொள்ளும்படி அன்புடன் அழைக்கப்படுகிறீர்கள். நம்முடைய சபையிலே சண்டே கிளாஸை சேர்ந்த கீர்த்தி ஒரு பாடலை பாடும். இயேசு ராஜா வந்திக்கிறார், நீயும் நானும் சேர்ந்திக்கிறா. இயேசு ராஜா வந்திக்கிறார், நீயும் நானும் சேர்ந்திக்கிறா. இயேசு ராஜா வந்திக்கிறார், நீயும் நானும் சேர்ந்திக்கிற. தேங்க்யூ. யார் சொல்லிட்டு